21 EMA ட்ரைல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்போ வந்து பெட்டரா இருக்கும். அப்படியே வந்து நீங்க லாங் ரன்ல போறீங்கன்னா 9 and 21 EMA உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதை பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்றப்போ ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிடணும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி இது வந்து வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங்காக டுவெண்ட்டி ஒன் லாங் அண்ட் டேர்மும் நைன் சரி, எம்ஏ வந்து லாங் ஸ்விங்கிங் டேர்மும் சரி. குமார்லாம் அந்த மாதிரி. ஆமா, கம்பல்சரி நீங்க வந்து ஒன்ஸ் செக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்றீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரு ட்ரிகர் போட்டு வைக்கணும். அது கம்பல்சரி. சப்போஸ் நான் ஒர்க்ல இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாங்கி நம்ம கஷ்டப்படுற லைக் ஹார்ட் ஏர்ன்டு மணி எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல போடுறோம் டு மேக் சம் மணி அவுட் ஆஃப் இட். யா அப்போ வந்து அங்க வந்து யூல் ஹாவ் டு டூ சம் ஒர்க். இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் வந்து இல்ல நான் வாங்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு போகும்ட்டுலாம் விட்டுற முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் வர வரைக்கும், ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் ஸ்டாக்கு நீங்க வந்து அதை வாட்ச் பண்ணி கொஞ்சம் இதுவா பார்த்துக்கணும். ஸோ ஓகே இப்போ வந்து ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஸ்டாக் இஸ் பிரேக்கிங் டவுன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் எடுக்கணும். எல்லா ப்ரோக்கரேஜ்லயும் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் போடுறது. ஸோ இங்கே வந்து இதை பிரேக் பண்ண உடனே எனக்கு வந்து கிராசிங் டவுன்ல எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் மூவ் பண்ண நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், மூவ் பண்ணணும். இந்த ஸ்டவர் நான் கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ இது வந்து எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கான ரேலி. பட் ஒன்ஸ் 21 EMA நான் பிரேக் பண்ண உடனே ஐ ஸ்டார்டட் எக்ஸிட்டிங். இங்கே 50 EMA எல்லாம் பிரேக் பண்ணுறப்போ இட் இஸ் நாட் குட் டு ஹோல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் வீக்லியில் குவாய்டா 21 EMA கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ப்ரைஸ் இந்த கேண்டில் கபோ போச்சுன்னா 445 கபோ போச்சுன்னா I'll get a notification and I can enter again. அங்கே ப்ரைஸ் வந்து எனக்கு க்ளீனாக ஒரு க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா I'll enter again. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ட்ரிகர் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம், அப்படியே விட்டுற முடியாது. அகெயின் அதை வந்து வாட்ச் பண்ணி எப்போ அகெயின் என்ட்ரி கொடுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ பிளேஸ் திஸ் ட்ரிகர் இந்த கேண்டில் நான் 16th March நான் போட்டிருப்பேன். இந்த க்ளோசிங்ல மேபி சம்வேர் திஸ் வீக். ஆஃப்டர் 3 weeks இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, இன்னும் ட்ரிகர் ஆகல. ஸோ ஐ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு இட் இஸ் மூவிங். ஸோ எனிதிங் எல்ஸ் ஏதாச்சும் கேட்கணுமா இல்லை வேற ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமான்னு சொல்லுங்க. யாருமே கொஸ்டின் கேட்கலன்னா நான் கேன் ஆஸ்க். யாராவது கேட்க போறாங்களா? நீங்க Anyone கேளுங்க. else? நீங்க வேற ஏதாச்சும் கேட்கறதா இருந்தாலும் ஓகே கேட்கட்டும், நீங்க கேட்கறதாலும் கேளுங்க. ஓகே. ஸ்விங்குக்கு எப்படி செலக்ட் பண்ணலாம்? அபார்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ், ம். ஸ்விங்குக்கு எப்படி டெக்னிக்கல்ஸ் வச்சு மட்டும் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஸோ என்கிட்ட நான் ஆக்சுவலாக நான் வச்சிருக்கேன் ஸ்க்ரீனர். இது வந்து மொமெண்டம், இது வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஃபியூச்சர் மொமெண்டம் பைன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் இட். இப்போ ஸ்கேன் பண்ணோம்னா பாசிட்டிவ் பிரேக் அவுட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஸ்கேனர், ஓன் ஸ்கேனர். ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 203 ஸ்டாக்ஸ் பர் டே. ஸோ இதுலேருந்து ஸோ ஸ்டாக்ஸ் விச் ஆர் மூவிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பேஸ்ட் ஆன் நான் யூஸ் பண்ணுற சேம் செட்டப் தான். டெய்லி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பர்சன்டேஜ் மூவ் 1.5% பர் டே. RSI நான் யூஸ் பண்ணுறது தான். நத்திங் ஐம் நாட் ஹைடிங் எனி திங். வீக்லி வந்து மூவிங் ஆவரேஜஸ் அபோவ் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த த்ரீ தான் நான் யூஸ் பண்ணுறேன். மாற்றி மாற்றி வந்து நான் புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு வரல. இது வந்து டைம் டெஸ்டட். நான் வந்து இதை ஒர்க் பண்ணி நவ் இட் ஹாஸ் பிகம் இதுதான். இதை தாண்டி நான் வந்து புதுசா எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் என்னுடைய செட்டப்ல. ஸோ மூவிங் ஆவரேஜ் டெய்லி க்ளோஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, ப்ரைஸ் இஸ் மேக்கிங் ஹையர் ஹைஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஐ ஹவ் காட் 200 ஸ்டாக்ஸ். ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்ல 200 ஸ்டாக்ஸ் 300 ஸ்டாக்ஸ் வரும். இதே வந்து ஒரு 1 week பேக் பார்த்தீங்கன்னா இதுல வந்து லெஸ் தென் 10 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன் இண்டிகேட்டர் தட் மார்க்கெட் இஸ் நாட் குட். இதுவும் ஓகே வந்து you'll understand that market is not good to invest. So right now the market is picking up. So இதுல இருந்து stocks பிக் பண்ணி by evening I'll check the stocks and I'll make a list of which are good and then I'll start watching the stocks. So right now ஓகே already we have shared few stocks. BSE இங்க it's here. So if I check BSE, it has given a breakout. Cup and handle, again it was holding. Now the gap filling first resistance, again it is moving towards new highs. So once you get to know how things are working, if you have bought BTST also, you make 8%. So
ஸோ இஃப் யூ ஆர் புரியுது. இன்வெஸ்டிங் 8 lakh 1 lakh இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா யூ மேக் 8,000 இன் அ டே. ரொம்பவும் சிம்பிளா. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் டெய்லியில் பார்த்து பண்ண முடியாது, அவர்லியும் செக் பண்ணணும். ஸோ ஹவு இட் இஸ் மூவிங். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் பாட்டம், பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாக் இஸ் ஹோல்டிங் 2,900ல ஐ எம் என்ட்ரிங். தென் நெக்ஸ்ட் டே யூ ஆர் மேக்கிங் திஸ் ரிட்டர்ன். இங்கே வந்து யூ மார்க் த லெவல்ஸ், ஸ்லோலி அதை வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக் நான் பை பண்ணுறேன்னா ஐ ஹாவ் டு வாட்ச், ஐ ஹாவ் டு சி ஹவு இட் இஸ் பிஹேவிங் rather than just jumping into it. இது வந்து எல்லா அசெட்ஸ்லயும் இது வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க சிம்பிளா பேங்க் நிஃப்டியில வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஹோல்ட் பண்ற மாதிரி இதுவும் ஹோல்ட் பண்ணுச்சு, அவ்வளவுதான். இங்க வந்து அவர்லி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல சொல்லுங்க. நவ் இட் இஸ் 8.5%. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி யூ கேன் கீப் ஆன் ஹோல்டிங். இந்த கேப் வந்து அகெயின் இங்க இருந்து ஒரு கேப் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. ஸோ வெரி ஸ்ட்ராங் பையிங். ஸோ அகெயின் இதை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 2021 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு சார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 71ல ஸ்டார்ட் பண்ண ரேலி 342 அகெயின் ஒரு 2022-23ல ரஷ்யன் வார்ல ஒரு டிப் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அங்கேருந்து பையிங் 120 140 லாட் ஆஃப் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் இதில் இருக்கும். இப்போ 3,200. த வேல்யூ இட் ஹாஸ் ஜென்ரேட்டட் இஸ் ஹியூஜ். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் யூ பிக் ஸ்டாக்ஸ் அதை வந்து டெய்லி ஸ்கேன் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் மை கைடன்ஸ் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ இன் as many ways as I can. பட் வந்து சில டைம்ஸ் வந்து என்னன்னா அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைவ் இன்டராக்டிவ் செஷன்ல வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஐ ட்ரை டு ஹோஸ்ட் சம் செஷன்ஸ் ஆல்சோ. அப்போ வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இங்க இருக்க கிளாரிட்டி தேங்க்யூ. லாங் டேர்ம் பிக்சர்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது வேற எங்கேயுமே கொடுக்காது. ப்ளஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்து ஆட்டோஸ் எல் இருக்கு, லாகரித்மெட்டிக் சார்ட்ஸ். இதை நான் எடுத்துட்டேன்னா இந்த ப்ரைஸ் மூவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்றது, இருங்க. ஸோ இங்க இருந்து இந்த ஸ்டாக் பிரேக் அவுட்ல இருந்து 361% மூவ் பண்ணிருக்கு. இட் இஸ் வெரி லுக்கிங் வெரி ஸ்மால். பட் அதே வந்து நீங்க லாக் சார்ட்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா வாட் ஹேப்பன், யா இங்க லாக் சார்ட்ஸ்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் காட்டும். 1,700% இப்போ இதுல காட்டுறது உங்களுக்கு பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நீட்டா இருக்கும். சார்ட்னா யூ பிக் லாகரித்மிக் சார்ட்ஸ். கம்பல்சரி நீங்க வந்து லாங் டேர்ம் சார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் பிக் எல். இங்க வந்து எல் இருக்கும், இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி தட் வில் ஹெல்ப். ஏன்னா வந்து பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல நீங்க பிக் பண்றீங்கன்னா அங்க கிளாரிட்டி இருக்கும் சார்ட் செட்டப் உங்களுக்கு. தென் வாஸ் லுக்கிங் அட் சேல். Long term ko if you want to pick something, it's a monthly setup. Simply price is making higher highs and higher lows in monthly time frame. If I remove all of this, inge pathina trend is bearish. It is making lower lows, lower highs. For the last two swings, it is making higher highs and higher lows. Now monthly time frame la pesrena, the targets are going to be huge for sale. Last time இது வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்கும் இருக்கும், உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகும், மெட்டல் செக்டர். ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். Anything தேங்க்யூ. else? தேங்க்யூ ஸோ மச். You are most welcome, sir. தேங்க்ஸ் டு கார்த்திக். ஆக்சுவலி அவர் தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த அமௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு அதிகமா இன்ட்ராக்ட் பண்றது பிடிக்காது. ஸோ நான் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ த ப்ரைஸ். அங்க வந்து the thing is when you start மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் கேட்க தோணும். அதனால தான் நான் சொல்லுவேன், இண்டிவிஜுவலா வந்து நீங்களும் உங்க சார்ட் மட்டும்தான். நீங்க லாஸ் பண்ணா உங்க சார்ட்டும் நீங்களும் மட்டும்தான் இருப்பீங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. யூ ஆர் கோயிங் டு சஃபர். ஸோ சப்போஸ் வேற ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுத்தாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா அங்க லாஸ் பண்றப்ப அது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். நான் கரெக்டா தானே வச்சிருந்தேன், நான் கரெக்டான ஒரு வியூல இருந்தேன், பட் ஷீ செட் ஹீ செட் சம்திங் டிஃப்ரெண்ட், ஸோ ஐ மேட் த லாஸ்னா தட் இஸ்
வெரி மச் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதனால தான் சொல்வேன், யூ ஷுட் லேர்ன் ஆன் யோர் ஓன். நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்க, இதை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் மேக்கிங் த வைஸ் டெசிஷன். அதை வந்து ஒரு கிளீனான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. ஒர்க் ஹார்ட், இட் வில் டேக் டைம். Work hard and learn the markets, then you trade on your own. So you'll not suffer and blame someone, right? The concept அதுதானே. நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியும், பட் வந்து இப்போ என்னுடைய ட்ரேட்னா நான் அதை தான் நான் வாட்ச் பண்ண முடியும். பிகாஸ் அங்கே நான் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஐ கேனாட் வாட்ச் ஃபார் சம்படி. ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் மை செல்ஃப். அதை வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் த திங் ஐ கீப் ரிப்பீட்டிங். யூ ஜஸ்ட் லேர்ன் சம் திங்ஸ், பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சேம் நான் ஷேர் பண்ணுற செட்டப் வந்து சேம் தான். ஐ எம் நாட் கிவிங் மல்டிபிள், ஒரு நாளைக்கு ஒரு செட்டப், இன்னொரு நாளைக்கு ஒரு செட்டப் இல்லை. ஸோ சேம் சார்ட்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுறோம் அதே தான் நம்ம இப்போ டிஸ்கஸும் பண்ணுறோம். ஸோ அது வந்து பெட்டர். ஐ ஹோப் யூ ஆல் அக்ரி வித் மீ. ஏன்னா வந்து லாஸ் பண்ணுறப்போ அது வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் அதை எடுத்துட்டேன், நான் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல. ஸோ அது வேண்டாமே, நம்ம தெரிஞ்சுக்கலாமே, அவ்வளோதான். இது வந்து பெருசு கிடையாது. ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் ரொம்ப கண்டிப்பா இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து அதை தாண்டி வந்தோம்னா இட் வில் பி வெரி மச் ஈஸியர். ஹலோங்க, நான் திவ்யா. ஹலோ மேம். எஸ். இப்ப நீங்க இந்த சார்ட்டிங்ல வந்து இது காமிச்சீங்களா, அந்த ஸ்கேனருங்க, அது வந்து ம். கொஞ்சம் அது ஷேர் பண்ண முடியுங்களா அதோட இட்ஸ் a personal செட்டிங்? personal scanner மேம். ஓ, அப்படிங்களா? தப்பா ஓகே எடுத்துக்காதீங்க. ஓகே, பிகாஸ் லைக் நோ ஐ ஹாவ் ப்ராப்ளம். டேக்கன் லாட் ஆஃப் டைம் டு பில்ட் திஸ். சிம்பிள் தான், பட் இது ஒர்க் ஓகே அவுட் பண்ணோன்றத வந்து நான் ரொம்ப டைம் எடுத்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ டீச் தென் ஐ வில் பி ஷேரிங் திஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். அது வரைக்கும் இது ஓகே, வந்து ஷூர். ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் நான் இதுதான் ஒர்க் பண்றேன். இதை தாண்டி நான் எதுவும் எடுக்க மாட்டேன். இந்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு ஐ நாட் பிக் எனி திங். நான் வீக்லி ஸ்கேனர் ஷேர் வேணா ஸ்கேனர் ஷேர் பண்ணிடுறேன். வீக்லி புல்லிஷ் ஸ்கேனர் ஒன்று இருக்கு. ஸோ வீக்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் 1 week ago, வீக்லி பர்சன்டேஜ் ரேஞ்ச் நம்பர் 2 இருக்கு, 2% above, அண்ட் வீக்லி RSI above 58 இருந்துச்சுன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 183 ஸ்டாக்ஸ் இருக்கு. பாசிட்டிவாக எந்த ஸ்டாக்ஸ் க்ளோஸ் பண்ணுதோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்கேனர் நான் ஷேர் பண்ணிடுறேன். பாசிட்டிவ் பிரேக் அவுட்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதை வந்து ஐ டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா வந்து அதில் சார்ட்ஸ் வந்து வீக்காகவும் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராப்பராக பிக் பண்ணி எடுக்கணும். இதோட இது நான் ஷேர் பண்ணி விட்டுடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதுலயே உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸும் கவர் ஆகும். டோன்ட் டேக் மீ ராங். ஓகேங்க, நோ ப்ராப்ளம், நோ நீங்க ப்ராப்ளம். சிஎஸ்பி பேங்க் நீங்க தானே கேட்டிருந்தீங்க? ஆமாங்க, நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவாவே இல்ல. சரி, அது நானும் ஆக்சுவலா இல்ல இல்ல ரொம்ப மார்க்கெட்லயும் ரொம்ப இது அன்சர்டனிட்டி இருந்ததுனால நான் பண்ணலைங்க. ரொம்ப ஓகே. ஏன்னா ரொம்ப நியூஸ் பேஸ்டா எடுத்துட்டு இருந்தனால கொஞ்சம் நியூஸ் ஆக்டிவா எல்லாம் இல்ல. எல்லாமே அதுதாங்க. அப்புறம் தான். நியூஸ் எல்லாமே அப்புறம் தான், சீரியஸா. அதாங்க. இப்போ ஓகே அகைன் இதை ஓகே பாத்தீங்கன்னா இங்க 50 EMA லாஸ்ட் டைம் சப்போர்ட் இங்க பவுன்ஸ் பண்ணிருக்கு. அகைன் இங்க இருந்து பவுன்ஸ் எடுக்குது. ஸோ இந்த மந்த்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்து இது மேல போகலாம். ஓகேங்க. ஸோ சோ இத மந்த்லி வந்து ஹையர் லோவா கன்சிடர் பண்ணலாங்களா? மந்த்லில ஹையர் லோ. இங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி க்ளோஷர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம். இது இந்த சார்ட் வந்து இன்னும் 22 days ஓகே இருக்கு. இப்போ வந்து நம்ம பவுன்ஸ் வந்து ஓகேங்க மார்க்கெட்ல ஓகே வந்து எல்லாம் வந்து புல்லிஷா இருப்பாங்க. பட் வந்து இப்போ ஓகேங்க இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது வந்து மேல போகணும். அப்போதான் வந்து நமக்கு பெட்டரா ஓகே இருக்கும். புல்லிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் வந்து க்ளோஷர் வந்தாதான். ஓகேங்க ஓகே நீங்க ஓகேங்க. அதுக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட்ங்க. இப்போ யா நீங்க வந்து எவ்ரி வீக் மேபி வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் என்டர் ஆகுறீங்கன்னா அது என்ன ஒரு ஸ்டாக்கா இருக்கும்? அதாவது எங்க லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு ஒரு ஒன்னு வந்து ம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியுங்களா? மேபி நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஸோ நாங்க அதை யா வந்து ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் வந்து நாங்க எப்படி இருக்குன்னு அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஏத்தர் போட்டிருந்தேன். நீங்க வேணா இப்போ ஏத்தர் ட்ராக் பண்ணலாம். நீங்க வரதுக்கு ஏத்தருங்களா? ஏத்தர் ஏத்தர், எனர்ஜி. ஆமா. ஓகே ஏத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் ஓகேங்க நான் போடுறேன்னா அதை வந்து ஃபியூ டேஸ் நான் வாட்ச் பண்ணுவேன். ஓகே எந்த ஸ்டாக்கா இருந்தாலுமே அதை வந்து வாட்ச் பண்ணுவேன். ஹோல்ட் பண்ணுதா இல்லையா பிரைஸ். என்னுடைய ஸ்கேனர்ல இது வந்துச்சு. ஓகே
2 ஸ்கேனர்லயும் எனக்கு ஓகேங்க. காட்டுச்சு. ஸோ வீக்லி பாசிட்டிவ் க்ளோசிங்ஸும் இருக்கு. தென் நான் அனலைஸ் பண்றப்போ டெய்லியில ஒரு சார்ட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இங்க ஹோல்ட் பண்ணுதா பார்த்துட்டு இப்போ 780 தான் என்னுடைய என்ட்ரி. ரைட் நோ எனக்கு ப்ராஃபிட்ல இல்ல, இது ஜஸ்ட் மைனஸ்ல இருக்கு 1%. ஸோ இது வந்து நீங்க ஸ்டடி பண்ணலாம். நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏதர் கேன் பி என்டர்டுன்னு சொல்லிட்டு. அங்க தி திங் இஸ் ஓகேங்க. நம்ம அவுட்ரைட்டா வந்து பை அண்ட் செல் நான் கொடுக்க மாட்டேன் யூஸ்வலா. ஜஸ்ட் வந்து நான் கேன் பி பாட் அந்த மாதிரி தான் போடுவேன். தென் ஒன் மோர் திங் இஸ் ஓகேங்க. ஓகேங்க சார். சவுத் வெஸ்ட் பின்னக்கல், இதுவும் ஹோல்ட்ல இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிரேக் அவுட்க்கு அப்புறம் அகைன் இந்த சார்ட்ஸ் நான் மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நத்திங் எல்ஸ். பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து ஃபால் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் வால்யூமோட ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்கு. சம்திங் அங்க வந்து ஏதோ ஒரு பையர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால தான் அந்த ப்ரைஸ் மேல கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி சார்ட்ஸ் எடுத்து நம்ம பிக் பண்ணி வாட்ச் பண்ணாலே வந்து அங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஸ்கேனர்ல வரும் உங்களுக்கு 1.5% அபோவ். RSI பாத்தீங்கன்னா 58 கிராஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்க. சோ இப்ப வந்து இப்ப சவுத் வெஸ்ட்க்கு வந்து என்ட்ரி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குங்களா, இல்ல வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் இதை பிரேக் பண்ண வெயிட் பண்ணணுமா? ப்ரீவியஸ் ஹை அந்த ஒன் 240 செகண்ட் கிட்ட இருக்கு இருங்க. இல்லைங்களாங்க? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ல நான் எடுத்தது 220 தான். ஏன்னா பெருசா என்ட்ரி கிடைக்கல எனக்கு. நான் இங்க போஸ்ட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் March 24 அன்னைக்கு. ஸோ 213 214 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சம்வேர். இங்கே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ல இருந்தே நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா கூட இந்த இது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ல என்ட்ரி இங்க எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்பவும் ஓகே ஃபைன், கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும். ஓகே. ஓகேங்க. ஓகேங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன, இப்போ வந்து இப்போ நியூஸ் இந்த மாதிரி வாடுறதுனால சுச்சுவேஷன்ல டக்குன்னு பார்த்தோன்னா டிராப் ஆகுது இல்லைங்களா, நிஃப்டியா இருந்தாலும் இல்ல சில ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அப்படி வந்து நான் இன்கேஸ் லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு கூட தெரியல, திடீர்னு வந்து ரொம்ப பிரைஸ் டிராப் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஓகே. எக்ஸிட் பண்ணணுங்களா? ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு எஸ்எல்னு ஒண்ணு வச்சிருப்போம். பட் நம்ம யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஓகே. சிச்சுவேஷன்ல வந்து எக்ஸிட் பண்ணுமா இல்ல பரவாயில்லன்னு ஹோல்ட் பண்ணி பார்க்கணுமா? ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ட்ரேட் சொன்னீங்கன்னா அதை நான் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லரா. ஓகே. இப்போ சிம்பிள் இல்ல இதுலயே என்ன நான் என்ன ஜென்ரலா போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப டிராப் எல்லாமே பிரைஸ் எதுவுமே மார்க்கெட்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பழைய ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா எஸ்எல்ஓ ஹிட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ எஸ்எல் ஹிட் ஆகிற இடத்துக்கு க்ளோஸ் பண்ணிடணுமா, இல்ல வந்து இந்த அன்சர்டனிட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட சார்ட் இல்ல வந்து நீங்க நீங்க எந்த இண்டெக்ஸ் இப்போ ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஹவு த ப்ரைஸ் இஸ் மூவிங் தேர் அந்த இண்டெக்ஸோட சார்ட் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் டு இண்டைசஸ், இங்க தனியா இத்தனை இண்டெக்ஸஸ் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் நான் எடுக்கிறேன்னா இங்க வந்து ப்ரைஸ் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, ஹையர் ஹை ஹையர் லோ போயிட்டு இருக்கா இல்ல போகலையா, அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ட்ரிகர் போட்டு வைங்க. அது ஒண்ணு. தென் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இங்க பிரேக் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த இந்த மூவ்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து வீக்னஸ் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம பாக்குறது எல்லாமே வந்து இண்டைசஸ் பார்ப்போம், சில நிஃப்டி மட்டும் பார்ப்போம், பெஞ்ச்மார்க்கா செட் பண்ணுவோம். பட் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி வீக்கா மாறிடுச்சு. அது வந்து ஆல்ரெடி ஃபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இண்டெக்ஸ் வந்து நமக்கு இண்டெக்ஸ் வந்து கலெக்டிவா ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். பட் வந்து நம்ம செக் பண்றப்போ அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ இங்க பாத்தீங்கன்னா ஃபெப்புக்கே வந்து ப்ரைஸ் வந்து சிம்பிளா வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேல மேல போயிட்டு தானே இருக்கணும், ஏன் போகல? அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் வச்சாலே போதும். ஸோ ப்ரைஸ் வந்து இங்க வருது, அகெயின் ஓகே. ட்ரை பண்ணுது. ஸோ ஆட்டோ செக்டர் வந்து அங்க போகல. சப்போஸ் நான் ஆட்டோ செக்டர்ல ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கேயே போகல. அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இதை பிரேக் பண்றப்போ இல்ல நீங்க ஸ்டாக் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதை பிரேக் பண்றப்போ நீங்க
ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு வந்துடணும். நீங்க அலர்ட் போட்டும் வைக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பேக் இது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. இத பிரேக் பண்றப்போ ஒரு கேப் அப்ல போயிருக்கு இண்டெக்ஸ். அதே பாயிண்ட்டுக்கு ஏன் மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணணும்? இது நியூஸ் இல்ல. மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது உங்க கண்ணு ஓகே முன்னாடி தான் இருக்கு சார்ட். இங்க இங்க ஆட்டோ செக்டர் இங்க மட்டும் ஏன் வந்து பிரைஸ் ஹோல்ட் பண்ணுது? இங்க ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டா ஒர்க் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா 7% வந்து மூவ் பண்ணிருக்கு. இதை பிரேக் பண்ணி ட்ரை பண்றாங்க, பட் மார்க்கெட் போகல. ப்ரீவியஸ் சப்போர்ட் கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஒர்க் பண்ணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும், அவ்வளவுதான். ஸோ இது ஓகே வந்து ஓகேங்க நியூஸ் எல்லாமே வந்து அப்புறம் தான். எனக்கு வந்து நீங்க வந்து 5-6 இயர்ஸ் நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்க, நியூஸ் எல்லாம் எதுவும் பார்க்கலனா தென் யூ வில் சி. நான் வந்து சண்டே வந்து 23,400 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். 470 வரைக்கும் நான் டார்கெட் வச்சிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து உங்க கண் முன்னாடி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 23,970. நான் தான் அந்த அதை வந்து ஜஸ்ட் எடுத்து போட்டிருந்தேன். நியூஸ்ல வரதுக்கு முன்னாடியே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி இங்க கேண்டில்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்க வந்து திஸ் இஸ் 9 EMA. 9 EMAக்கு அப்போ ப்ரைஸ் வந்து 2 டேஸ் மேல ஹோல்ட் பண்ணது இல்லை. பட் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஷர், நெக்ஸ்ட் க்ளோஷர் 9 EMA, அதுக்கப்புறம் அவர்லியில இந்த ஹையை உடைச்சிட்டு ஹையர் ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்குங்க. தென் வி ஆர் சீயிங் அன் அப் மூவ். இப்போ லாங் போறது நாட் அ குட் ஐடியா, ஷார்ட்டும் கண்டிப்பா கூடாது. ஸோ இப்போ வெயிட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு டிப் வருதா இல்ல மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணுதுன்றத வாட்ச் பண்ணணும். இப்போ எதுவும் இங்க ரஷ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க ஸோ நியூஸ் வந்து ஓகேங்க நான் அகைன் அதுதான் ரிப்பீட்டடா ம் சொல்லுவேன், நியூஸ் எடுத்துக்காதீங்க. அதை வந்து மார்க்கெட்ல எப்படி வேணா பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணலாம். நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து மல்டிபிள் சார்ட்ஸ்ல க்ரூட் ஆயில் வந்து நம்ம எடுத்தப்போ ஆக்சுவலா நான் இங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். 4 ஹவர்ல புல்லிஷ் கிராஸ் ஓவர். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரம் ஜான்வரி, இது வந்து ஜான்வரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. புல்லிஷ் கிராஸ் ஓவர் வரப்போ எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்கும். இட் மீன்ஸ் 200 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் வந்து 200 கிராஸ் பண்றப்போ அங்க இருந்து ஒரு ரேலி கொடுக்கும். இது வந்து நான் போஸ்டும் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. இது ஒரு சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பியரிஷா தான் இருக்கு. தென் இங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஏதோ பண்ணப்போ இங்க அழகா இதே தான் 62ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் 75 வரைக்கும் போச்சு. 13 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓவராலா மூவ் பண்ணுச்சு இண்டெக்ஸ் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. இங்க வெறும் ஒரு கிராஸ் ஓவரை வச்சு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனரி செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். ஏஐல டேட்டா கொடுத்துட்றேன். எனக்கு வந்து நான் ஒர்க் அதிகமா இருக்கு, ஜஸ்ட் இந்த கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா லாங் பண்ணணும் அண்ட் இந்த டார்கெட் செட் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு அழகா வந்துடும் நமக்கு ட்ரேட். அதனால தான் நான் மூவிங் ஆவரேஜை வந்து நான் படிச்சதுல வந்து எனக்கு இது அழகா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஐ பிக்ட் இட் அவுட். இதை பார்த்தீங்கன்னா 2024ல இதுவும் வந்து ஒரு கிராஸ் ஓவர் வந்த அப்புறம் 70 to 78 போயிருக்கு, 78 79 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி செனாரியோஸ் எப்போ நடந்திருக்கு? இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்றப்போ 78ல இருந்து 84 6 to 7 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கேப்சர் பண்றப்போ இட் வில் கிவ் ஒன்ஸ் இன் வைல் கொடுக்கும், பட் நல்ல ட்ரேட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி செனாரியோஸ் வந்து ரொம்பவும் இது பாத்தீங்கன்னா 2-3 இயர்ஸ்ல ஒரு 4-5 டைம்ஸ் நடந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட் இந்த சப்போர்ட்லயே வந்து தான் ஹோல்ட் பண்ணுது. ஏன் இதை பிரேக் பண்ணி போலாமே? இட்ஸ் நாட். இங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு 4 ஹவர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்க போகல இப்போதைக்கு வெயிட் பண்ணணும். இதை பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணா இங்க பிரேக் பண்ணிட்டு இப்படி போனாதான் இதோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா இட் இஸ் ஸ்டில் பை ஆன் டிப்ஸ், இல்ல சைட்வேஸ்ல போகலாம். இது என்ன பண்ணுதுன்றத வாட்ச் பண்ணாதான் தெரியும். எனிதிங் எல்ஸ்? ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க மோஸ்ட் வெல்கம் மேம். கோல்ட் ஸோ வேற யாருக்கும் டவுட் இருக்கா?
கௌரிநாத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்க வெள்ளூர்ல தான் இருக்கேன். ஓ நைஸ். டெலிவரி வரைக்கும் இங்க தான் இருப்பேன். ஓகே சூப்பர் சூப்பர். கங்க்ராட்ஸ் அண்ட் வில் கேட்ச் தேங்க்யூ. அப். ஸோ ஒன்றும் இல்லை, ஒன்று கேட்கணும்னு பிளிஸ் ம் ஜிவிஎஸ் இருக்குல்ல, ம் இப்போ தான் ம் போஸ்ட் பண்ணாங்க. இட் இஸ் மேட் i250, ஸோ லைஃப் டைம் அதே மாதிரி இருக்கு. ம் ஆமாம். ஸோ ஸோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வில் ஹாவ் டு ஸ்டாப் ஆர் மேபி வி கேன் ஹோல்ட் அண்ட் மூவ் ஃபர்தர் அதில். அது வந்து பிகாஸ் எது கம்பல்சரி ஹோல்ட் பண்ணணும் தான். அது அந்த ஸ்டாக்ஸ் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு சார்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி ஹோல்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிட்டு அதை ஹோல்ட் பண்ணுங்க. டார்கெட்ஸ் வந்து பெருசா போகலாம். ஃபார்மால எந்த ஸ்டாக்கும் போகல, அது மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஸோ ஒண்ணு. அதுதான் ஆஹ் டவுனாக ஆகுறப்ப இது மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமா. ஸோ அந்த சார்ட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அங்கே பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இட் வில் டென் டு கோ அப். ஸோ அதனால தான் அது வந்து மந்த்லி பிரேக் அவுட் இது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு டிப் கொடுக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். நான் அப்போ சொல்கிறேன். நான் இப்போதைக்கு இது வந்து மேபி ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ 21 EMA வச்சுட்டு ஹோல்ட் பண்ணலாம். 220 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணலாம். அது லாங் ஓகே டேர்முக்கு இது எல்லாமே. நான் ஷேர் பண்ண மோஸ்ட் ஆஃப் த சார்ட்ஸ் வந்து லாங் டேர்முக்கு தான். ஸோ அதனால அது டென்ஷன் இல்லாமல் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. PSU பேங்க்ஸ். ஸோ PSU பேங்க் வந்து 50 EMA இருந்து சப்போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இதை நான் எடுத்து இங்கே மார்க் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து எலெக்ஷனுக்கு வந்த கேண்டில், இது எலெக்ஷனில் ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ அங்கே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே போகுது. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிங் as சப்போர்ட், போலாரிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில். இது எதுவுமே இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணும். இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கரெக்டான நம்ம பாயிண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ரியாலிட்டி செக்டர் நான் சொன்னது தான். இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்ல ஆஃப்டர் 2020 போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் 2 டைம் சப்போர்ட் எடுத்துட்டு ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு. 377 to 1000 above 1100 போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பியரிஷாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. எனக்கு சிம்பிளாக ஏதாச்சும் சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இட்ஸ் நாட் லைக் எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு இல்லை. நிறைய விஷயம் எனக்கு புரியலன்னா நான் இந்த லைன் வச்சுட்டு லைன் சார்ட்ல தெரிஞ்சுப்பேன். இங்கே ஹை இருக்கு, பிரேக் பண்ணல. இங்கேயும் ஹை இருக்கு, பிரேக் பண்ணல. ஸோ பேசிக் வந்து ஒருத்தருக்கு புரியலன்னா அகெயின் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறதுல தப்பே இல்லை. இந்த ஹை இருக்கு, பிரேக் பண்ணல, அகெயின் ஃபால் பண்ணுது, அகெயின் அப் வந்து அகெயின் ஃபால் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இங்கே வந்து ரேலி போகிறப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ ஸ்ட்ராங்காக 400லேருந்து இங்கே போச்சு. இந்த ரேலி எனக்கு கேப்சர் பண்ணணும். அதர் தென் எனக்கு இந்த ஸ்மால் புல் பேக்ஸ் கேப்சர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து எந்த லெவலுக்கு வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அது பேஸ்ட் ஆன் ஃபெபனாச்சி இருக்கும். பட் வந்து இதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி இருக்க செட்டப்பை. நீங்கள் ஒரு செட் ஸ்டாக் சொல்லியிருந்தீங்க இல்லையா மேம், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக எனக்குமே வந்து அந்த செட்டப் சார்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, பேரலல் சேனல் இருக்குன்னா, ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணோன்ட்டு இருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது போச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அங்கே எதுவுமே இல்லை. அங்கே ட்ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் இஸ் யோர் ஃப்ரெண்ட். அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் டெஸ்டட் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ் வந்து 50க்கு அபோவ் இருக்குது. ப்ளஸ் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போகலை. இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. அதே நீங்கள் வந்து டாட்டா ஒரு போலன் ஃபிளாக் பேட்டர்ன் வருது.